சீனா பாகிஸ்தான் இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 51 ஒப்பந்தங்கள் திங்கட்கிழமை கையெழுத்தாயின. பாகிஸ்தானின் குவாத துறைமுகத்தையும் சீனாவின் மேற்கு பகுதியையும் இணைக்கும் 3000 கிலோமீட்டர் நீளமுள்ள சீனா பாகிஸ்தான் பொருளாதார மண்டலத்திற்கான பணியை முறைப்படி ஜி ஜின்பிங் தொடங்கி வைத்தார். பாகிஸ்தானில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். முதன்முறையாக பாகிஸ்தான் சென்ற அவருக்கு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சீனா பாகிஸ்தான் இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 51 ஒப்பந்தங்கள், அதாவது 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகத்தையும் சீனாவின் மேற்கு பகுதியையும் இணைக்கும் 3000 கிலோமீட்டர் நீளமுள்ள சீனா பாகிஸ்தான் பொருளாதார மண்டலத்தை ஜி ஜின்பிங் தொடங்கி வைத்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 3 ஆண்டுகளில் பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும் என்று பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கு பல நன்மைகளை அளிக்கும். சீனாவிற்கும் எளிய சிறிய வகையில் வணிகத்திற்கு அதிக அளவிலான லாபம் ஈட்டிக் கொடுக்கும். இதன் வாயிலாக தெற்கு, மேற்கு மற்றும் மத்திய ஆசிய பகுதிகளில் முதலீடுகள் செய்ய வசதியாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து ஜின்பிங்கும் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பும் இரு நாடுகளின் நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து நடந்த சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பாகிஸ்தானின் மிக உயரிய விருதான நிஷான்-இ பாகிஸ்தான் விருது ஜின்பிங்கிற்கு வழங்கப்பட்டது. உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.